SS Music presents Ashwin Karthi and Gayatri's Beatla Visesham, associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. இப்போ லவ்னாலும் இன்னொரு லவ் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அது பிரேக்கப் ஆச்சுன்னா இன்னொரு லவ் எப்படி இருக்கும்ன்றது ஃபேஸ் பண்ணிக்கலாம். இல்லை பொதுவாக சொல்கிறேன். டக்குன்னு காலையில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னு போது கொண்டு போய் காமிச்சோன்னே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஷாக் தான். ஷாக்கா எனக்கு புரியலையே. இல்லை எனக்கே புரியலையே. தெரிஞ்சுதான் நடந்தது. நாங்கள் அடிச்சுக்காத டேவே இது வரைக்கும் கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 1 year ஆகுது. ப்ராப்ளம்ஸ் வரும், பட் அது மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கும். 8 o'clock கிளம்புனா போதும். என்ன 7:30 மட்டும் எழுப்புன்னு தான் சொன்னேன். நடுவில் எழுப்பவே கூடாதுன்னு திடீர்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 5:30 வந்து எழுப்புறாங்க. எழுந்துரு ஐயோ இவ மேக்கப் போகிறதுக்கு நம்மளே ரெடி பண்ணுறாளே காலையில் அப்படின்னு நினச்சி எழுந்திரிச்சு பார்த்தா ஸ்லிப் காமிச்சாங்க. அப்பா சக்ஸஸ், என் பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃபாதர் லைனுக்கு நம்ம வரப்போகிறோன்ற ஒரு ஹாப்பினஸ். அவங்க அப்பா வந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பானால எதுவுமே முடியாது, படுத்த படுக்கல. அவங்க அப்பா வந்துட்டு டோட்டலாக குளிப்பாட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்ட் ரூம் போனாருன்னா அதை அதை க்ளீன் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லும்போது நம்ம ப்ராப்பராக இருக்கும். என்னால் அதை பண்ண முடியுமானா நான் யோசிப்பேன். ஆனால் இவங்க அவங்க அப்பாவுக்கு பண்ண விதம்லாம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ண போதும் சரி, அவங்க இல்லை முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வெயிட்டிங் பீரியட்லாம் இல்லை, டிரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க நோன்ட்டுன்னு. ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பண்ணுறா அப்படின்னா அப்போ அது எந்த ஒரு தைரியம் இல்லை அவளுக்கு, அந்த ஒரு லவ். ஸோ நம்ம அவளுக்கு கிடைச்சோன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளை எவ்வளோ பார்த்துப்பா பத்திரமா. இவங்க வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்க, நம்மையும் அவங்க லவ் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் தானே, ஆல்ரெடி அடிப்பட்டதாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஏஜ் அந்த கேப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எதுவுமே வேணாம். அவங்களும் நம்மளை பிடிச்சிருக்கல, நம்ம திருப்பி லவ் பண்ணுவோம், அவங்கள ராணி மாதிரி வச்சு நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே அது சொன்னது தான் அந்த பதில். கல்யாணம் பண்ணிக்கலாமா? தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. ஹாய், வணக்கம் காயத்ரி அண்ட் கார்த்தி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க 2 பேரும் இங்க வந்து ஜோடியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை வந்து vlogsல பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கோம், பட் நேர்ல பார்க்கும்போது அப்படியே சுத்தி போடலாம் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு உங்க பேர் பார்க்கறதுக்கே. அண்ட் ஹவ் ஹாப்பி யூ ஆர். கண்டிப்பா நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் கூட்டிட்டு வந்து நீங்க இப்போ ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ஸோ ஹவ் ஹாப்பி யூ ஆர் இது அபவுட் திஸ்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவார்டு இந்த வருஷம் வாங்குறோம்னா அடுத்த வருஷம் அவார்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆல்ரெடி வாங்கிட்டோம். கிடைச்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று இப்போ லவ்னாலும் இன்னொரு லவ் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அது பிரேக்கப் ஆச்சுன்னா இன்னொரு லவ் எப்படி இருக்கும்ன்றது ஃபேஸ் பண்ணிக்கலாம். இல்லை பொதுவாக சொல்கிறேன். புதுசா பட் இருக்கு அப்படின்னு இந்த பார்க்கறாங்க. விஷயம்ன்றது எனக்கு ரொம்ப புதுசு. அவங்க என்கிட்ட காலையில் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அந்த ஸ்ட்ரிப் காட்டும் போதும் சரி, அதுலேருந்து அவங்கள டெய்லி பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னா நான் டோட்டலாகவே ரொம்ப ரஃப்பானவன். ஆமா, நான் வந்து பார்த்தாலே அப்படிதான் இருக்குல்ல, ரக்கடா இருக்காரு. ஆமாம், எது இருந்தாலும் என்ன அப்படின்னு பேசுகிறவன். இப்போ எதுவுமே என்னன்னுலாம் கேட்க முடியல. சரி இது வேணுமா, சரி காஃபி வேணுமா, சரி ஓகே. ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயமா அவங்களுக்காக நான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா பாப்பா இது பண்ணணும், நம்ம அவங்கள அதட்டக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. முன்னா நம்ம எதாவது ஆர்டர் பண்ணலாம், போய் அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா. இப்போல்லாம் அவங்க நம்மளை ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்கேன்னு ரிவீல் பண்ண அந்த மொமெண்ட் பத்தி சொன்னீங்களே, அதை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதை எப்படி ரிவீல் பண்ணாங்க? நீங்க Actually, இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து ஒரு பிளான்ட் ப்ரெக்னென்சிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் பயங்கரமாக அப்போதான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் அது. ஸோ டக்குன்னு காலையில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னு போது கொண்டு போய் காமிச்சோன்னே எங்கள் 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஷாக் தான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு புரியலையே. இல்லை எனக்கே புரியலையே. அதானே, எப்படி இது ஷாக் ஆகும்? இதெல்லாம் தெரியாமல் எப்படி நடந்தது? தெரிஞ்சுதான் நடந்தது. தெரிஞ்சுதான் நடந்தது. பட் ஆனால் இந்த பிரெக்னன்சி ஒரு ஷாக் இல்லாம அப்படி ஓகே, சொல்றேன். இவ்வளோ சீக்கிரமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி. பட் வி வெரி ஹாப்பி. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கு பிஃபோர் டே வந்து நைட்டு லேட்டாக தான் ஷூட் முடிஞ்சது. ஷூட் முடிஞ்சு செம்ம டயர்டில் வந்து தான் படுத்தேன்.
படுத்துட்டு என்னை எழுப்பவே கூடாது, நீ புரியுதா? காலையில ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வர இந்த மாதிரி போகணும், அதுக்காக அப்போதான் பாஸ்போர்ட்லாம் வாங்கி ஏதாவது ட்ரிப் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு எனக்கு 8:30க்கு மார்னிங் வந்து பாஸ்போர்ட்காக என்ன வர சொல்லியிருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்காக. நான் சொல்லிட்டேன் அதுக்குள்ள 8:30 தான் அங்கே இருக்கணும், 8 o'clock கிளம்புனா போதும், என்ன 7:30க்கு மட்டும் எழுப்புன்னு தான் சொன்னேன். நடுவில் எழுப்பவே கூடாதுன்னு. திடீர்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 5:30க்கு 5:30க்கு வந்து எழுப்புறாங்க. எழுந்துரு ஐயோ இவ மேக்கப் போகிறதுக்கு நம்மளே ரெடி பண்ணுறாளே காலையில் அப்படின்னு நினச்சி எழுந்திரிச்சு பார்த்தா ஸ்லிப் காமிச்சாங்க. ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து அப்பா சக்ஸஸ், என் பொறுப்பு முடிஞ்சிடுச்சு, அடுத்து ஃபாதர் லைனுக்கு நம்ம வர போகிறோன்ற ஒரு ஹாப்பினஸ். ஸோ இப்பதான் அதுலேருந்து பொறுப்பு நிறைய ஆரம்பிக்குது. ஆமா. ஆமா ஜாஸ்தி பொறுப்பு இல்ல, இல்ல. இதுனாலதான். எப்படி சொல்றது, பாய் ஒரு ஃப்ரெண்டா வேலை இருந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் பண்ண ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பு முடிஞ்சிடுச்சு, அடுத்து ஃபாதரா இருக்கிற அந்த பொறுப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு ஓகே, சொல்லலாம். கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல் மாதிரி. ஓகே. அண்ட் இப்போ அவர் சொன்னார்ல, நம்ம வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி நம்ம ஆர்டர் போடலாம், எடுத்துட்டு வா செய் அதெல்லாம். பட் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு நம்ம அவங்க ஆர்டர் பண்றது தான் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஸோ அவர் எப்படி பார்த்துக்கிறாரு டியூரிங் இது நான் ப்ரெக்னென்சி? நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் சீரியஸா. இந்த டைம் வந்து இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணு, அந்த மாதிரி நல்லா யூட்டிலைஸ் பண்றேன். பட் ஆனா கரெக்டா இந்த டைம்னு பார்த்து அவங்க ஷூட் வந்து அவுட்டோர் போயிட்டாங்க. இல்ல இனிமே ஆக்சுவலா எனக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னம் சீரியலுக்கு நான் கிளம்பி இப்போ போயிடுவேன். சன் டிவியில் வர அன்னம் சீரியல் நான் பண்றதுக்கு 1 to 15 அங்கே ஷூட்டிங் போயிடுவேன். பட் 16 to 30 நான் திருப்பி வீட்டுக்கு தானே வந்தாகணும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சு தானே ஆகணும். ஆனாலும் எனக்கு அது 15 days பழகிடுச்சு. மிஸ் ஆயிடுதுல்ல, அது கொஞ்சம் மனசு கஷ்டமா கரெக்ட் இருக்கு. தானே. ஆஹா, அப்ப ஆனா யாரு இப்ப நல்லா பழி வாங்குறேன். அவங்க முன்னாடி அந்த லவ் பண்ண பீரியட்ல இருந்து கல்யாணம் பண்ண வரைக்கும் என்னெல்லாம் பழி வாங்குனாங்களோ அது எல்லாத்துக்குமே இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் என்ன அதான் சொல்றது என்னெல்லாம் பண்ணல. பழி வாங்குறாங்களோ எனக்கு புரியல. என்னென்ன பண்ணாரு அவரு? பயங்கரமா கோவப்படுவாங்க. ஏதாவது கேஸ் போடுற மாதிரி இருக்கா? கேஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அது ஒண்ணுதான் இன்னும் பண்ணல, அதையும் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ டாக்கிங் அபவுட் தட் 15 டேஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து அந்த 15 டேஸ் இருக்க மாட்டார் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு விமன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூடயே இருக்கணும், 24 hours வந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் 15 டேஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க தனியாக இருந்து? ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பயங்கரமா அழுதேன். தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு நான் அழுதேன். இங்கேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, இங்கேயே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அழுதேன். பட் ஆனால் அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நாங்க ஒரு டீல் எங்க 2 பேருக்குள்ள. உன் வேலையில நான் தலையிட மாட்டேன், என் வேலையில நீ அது தலையிடக்கூடாது. இப்ப அந்த இல்ல, லவ் பண்ணும்போதுல இருந்து. ஸ்டார்டிங்ல இருந்தே ஏன்னா எங்களுக்குள்ள அந்த ஒரு டீல். லவ்வர்ஸா இருக்கும்போதே அது நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டாதான் அது லைஃப்ல டிராவல் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். வேலை நம்ம எந்த டைம்ல முடியும்னு தெரியாது. நம்மளை அந்த டைம்ல தான் டப்பிங் கூப்பிடுவாங்க. 10 o'clock முடிகிற ஷூட் திடீர்னு நீங்கள் பார்த்து 10:45 முடியும். திருப்பி டப்பிங் கூப்பிடுவாங்க, அதை போய் பண்ணணும். 12:45 முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். திருப்பி அடுத்த நாளுக்கு 6:30 கிளம்பி போனோம். ஸோ வேலை எப்படி வேணாலும் இருக்கும். இவங்க வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன காலைல போனேன் நைட்டு வேற என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றவாங்க. ஸோ நம்ம வேலை ஃபஸ்ட்டே தெரியணுன்றதுக்காக டே ஒன்லேருந்து அவங்களுக்கு நான் லவ் பண்ணும்போதே என்னென்னலாம் இதில் மைனஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குன்னு சொல்லி வந்ததுனால ஒர்க்குக்கு சைடு வரமாட்டாங்க. அதனால இந்த 15 நாள் எனக்கு ஃப்ரீடம். ஓ, நான் அங்கே மியூச்சுவல் போயிட்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த 15 நாள் நான் அங்கே இருந்துருவேன், ஈரோட்டில் இருந்துருவேன் ஷூட்டுக்கு. மீதி 15 நாள் இங்கே வந்து அரெஸ்ட் ஆகிடுவேன் நான். இருந்தாலும் இப்போ நீங்க வந்து as a pregnant woman ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ஏதாவது கூப்பிடணும் பண்ணணும் அப்படின்னா அவர் இல்லாத டைம்ல வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா இல்ல அந்த உங்களுக்கு? மாதிரி இல்ல. பிகாஸ் என் வீட்ல என் ஃபாதர்ன்லா என்னோட மதர்ன்லா பயங்கர சப்போர்ட். என் மதர்ன்லா என் கூடயே தான் இருப்பாங்க. அதனால எனக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் என் அண்ணாவும் என் கூட இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறனால இவங்க ஊருக்கு போறது எனக்கு பெரிய கஷ்டமா தெரியல. என் சிஸ்டர்ன்லா பக்கத்துலயே இருக்காங்க. ஸோ நாங்க ஃபேமிலியா இருக்கிறனால தெரியல. மேபி நாங்க சில 2 பேர் பேருக்கு வந்து மட்டும் இருந்தா நிறைய தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அப்பா அம்மாவே கூட வச்சுக்காத இந்த உலகத்தில் அவங்க வந்து ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க வேலையை விட்டுட்டு வர்றது, இல்லை ஒய்ஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கிற அப்பா அம்மா மாமியார் மாமனார் கூப்பிட்டு வந்து வச்சுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் அமையும். பட் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். ஜாயின்ட் ஃபேமிலி தான், தனியாக போகவே கூடாது. அதான் சொன்னல நான் சில இதெல்லாம் ரூல்ஸ்லாம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நாங்க ஃபர்ஸ்டே பேசிட்டோம். பேசிட்டோம். அதனால What a என்ன mature couple பாத்தீங்களா? இந்த மாதிரி இருந்தா பிரச்சனையே வராது ஆமா. இல்ல? இல்ல அதுதான் ஜாலியா இருக்கும். நீ ஒரு வேலை செய்யறது எல்லா வேலையும் செய்யணும் தனியா இருந்தா. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தா எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க அந்த வேலையை. ஸோ உனக்கு வேலையும் கம்மியாகும். வேலையை மட்டும் சொல்ல, நிறைய விஷயங்கள் கம்மியாகும். ஷேர் பண்ணலாம். இப்போ எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து ஷேர் பண்ணலாமா, இந்த மாதிரி ஆச்சுமா என்ன பண்ணலான்னு. தனியாக இருந்தாலும் உனக்கு 1000 யோசனைகள் வரும். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான், தயவு செய்து தனியாக மட்டும் போகாதீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எங்கள் அக்கா வந்து பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் அடிக்கடி வந்துடுவாங்க 2 டேஸ்க்கு ஒன்ஸ். இவங்க வந்து எப்படி ஆமா, என்ன சொல்றது, சுத்தி எப்போதுமே யாராவது இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா So, வந்து இப்போ ஒரு அதனால சில பேர் சொல்றாங்க நம்ம தனி கொடுத்துன போறதுக்கு காரணமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா பிரச்சனை வந்துரும், அதனாலதான் தனியாவே போறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரோட வீட்லயுமே பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை வராத வீடு எங்க இருக்கு? தனியா இருந்தா கூட சண்டை வரதான் செய்யும். இப்ப நாங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ள இருக்கோம், அப்பயும் பயங்கரமா அடிச்சுப்போம்ல. ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும், பட் அது மூவ் ஆன் பண்ணி அடிச்சுப்போம்னா போயிட்டே அப்ப அடுத்த இருக்கும். கொஸ்டின் அதான் தான் இருக்கும். என்ன விஷயத்துக்காக நீங்க அடிச்சீங்க? அடிச்சுப்பீங்க. எல்லாத்துக்குமே அடிச்சுப்போம். நாங்க அடிச்சுக்காத டேவே இது வரைக்கும் கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 1 இயர் ஆகுது. நாங்க சண்டை போடலன்னா அன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு நம்ம சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். நாங்க டெய்லியும் சண்டை போடுவோம். இப்ப நீங்க என்ன டாம் அண்ட் ஜெரி கப்பலா ஆமா, நீங்க? எக்ஸாக்ட்லி. ஆனா பட் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பாக்குறவங்க கமெண்ட்ஸ்ல நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு லவ்வபிளான கப்பல், நீங்க 2 பேரும் இப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ஆனா சிரிப்பா அந்த வரும் ஒரு எங்களுக்கு. ரீலுக்கு முன்னாடியும் 2 மணி நேரம் எப்படி சண்டை சண்டை இருக்கும். போடுவோம். அந்த கேமராவை செட் பண்ணறதுல இருந்து, ஒரு மைக் போடுறதுல இருந்து, அந்த ரீலுக்கு ரியாக்ட் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே சண்டை போடுவோம் நாங்க. நான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, அந்த ஒரு ரீலுக்கு பின்னாடி அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு சண்டை போட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு ரீல் பண்றீங்க பாத்தீங்களா? பெரிய நம்ம விஷயம் அது. நடிச்சிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்னதா இந்த இடத்துக்கு இது பண்ணா நல்லா இருக்கும், இந்த ஒரு கிமிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த ரியாக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம். இவங்க உடனே ஒரு வார்த்தை விட்டுருவாங்க, உனக்குன்னா நீ நடிக்கிற, உனக்கு ஈஸி, எனக்கு வரல அப்படின்னு. இது ஏன்டி இப்போ இது எழுகிற? நான் அப்படி சொல்ல வரல, சும்மா இந்த சின்ன ரியாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதாவது ஒரு லிரிக்னு வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சு, வேணாம் அதெல்லாம் நம்ம மாஸ்க் காட்ட முடியாது சரிங்களா. இப்போ என்னன்றது வந்து அந்த அம்மா என்னன்னு கேட்க மாட்டாங்க, என்ன அப்படின்வாங்க. நான் என்ன சொல்றேன், என்னன்னு இப்படி கேட்காத, என்ன அப்படின்னு கேளு, அந்த சாங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, நீ நடிக்கிற அதனால உனக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு வரல அப்படின்றோம். ஸோ இது மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சு கேமரா ட்ரைபாட்லாம் தள்ளி விடுற அளவுக்கு சண்டை போயிட்டு போடுவோம். உட்காந்துருவேன் நான்லாம். என்ன போன், அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3.6 மில்லியன்லாம் போகும். என்னடா இது சண்டை போட்ட வீடியோக்கெல்லாம் 3.6 மில்லியன் வியூ. அது ஏதோ ஒரு லக்கு போல இருக்கு. ஆல்ரைட். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி எனக்கு அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க வந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, 1 இயர் உங்களை வெயிட்டிங் பீரியட்ல போட்டாரு அப்படின்னா, அந்த 1 இயர் அதாவது வெயிட்டிங் பீரியட்ல அப்படி சொல்ல, 1 இயர் நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நீங்க புரிஞ்சிச்சா? புரிஞ்சுச்சா? இப்ப 1 கேளுங்க. இயர் வெயிட்டிங் பீரியட்ல போட்டார்ல, அப்ப எப்படி இருந்துச்சு? எப்படி ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல வச்சிருந்தாரா, பெஞ்சிங் பண்ணி வச்சிருந்தாரா? அவருக்கு வந்து லவ் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பிகாஸ் அவர் லவ் வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாரு கொஞ்சம். கல்யாணமே வேண்டாமா? ஒர்க்கஹாலிக், கொஞ்ச நாள் நம்ம இந்த மேரேஜ் இதுல லவ் நிறைய இதெல்லாம் commitment வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தாரு, இந்த கமிட்மெண்ட்னால. பட் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போதும் சரி, அவங்க இல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வெயிட்டிங் பீரியட்லாம் இல்ல, டைரக்டா நோ தான் சொன்னாங்க. நோ தான் டைரக்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க நோன்ட்டுன்னு. பட் தென் அதுக்கப்புறம் திருப்பி நாங்க ஃப்ரெண்ட்ஸாவே ஒரு 8 months இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவர் என்ன முழிக்கிறாரு திருன்னு? இல்ல, நான் ஒரு ரியாக்ஷன் பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. நீ சொல்லு. ஒரு 8 months நாங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் சடனா அது ஒரு லவ் மாதிரியே இல்ல, அது ஒரு கதை. என்னன்னா, நானு இவங்களோட அம்மா, என்னோட மதர்னு, நான் 3 பேரும் ஒரு ஜாதகம் பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க வந்து எனக்கு தனியா நான் பார்த்தேன், அவங்களுக்கு தனியா அவங்க பார்த்தாங்க. அண்ட் சடனா அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ யாரையோ லவ் பண்றல்ல அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்கும்போது, ஆமா அப்படின்னு நடுவில் என் மதர்ல உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்துட்டு, என்னவா 2 பேரும் நீங்க லவ் பண்ற நீ லவ் பண்ற அந்த மாதிரி பேசிக்கிறாங்களே, கேட்ட நீ யாரை லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் அவங்களுக்கு டிரெக்டாவே இவங்க தான் சொல்லிட்டேன். அப்போ வந்து இவங்களும் என்ன பண்றது சிச்சுவேஷன் தெரியாம, எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனா இந்த லவ்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களோட ஜோஷர் வந்து, இல்ல பண்ணலாம் 2 பேருக்கும் எல்லாமே ஓகே. என்ன ஒரு இதுனா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் நாங்க நாங்க 2 2 பேரும். ஸோ அதனாலதான் அந்த டிஷ்ஷும் நினைக்கிறேன். டே 1 வந்து இவங்க சொல்லும்போது நான் நிறைய விஷயங்கள், ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய விஷயங்கள்னால எனக்கு வந்து கல்யாணம் வேணாம், ஏன்னா அப்படியே இருக்க போறேன், நான் இப்படி தான் வாழ போறேன், அப்படி இப்படிலாம். இவங்க வந்து லவ் சொன்னதுக்கு அப்புறம், நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க என் கூடவே தான் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்லேயே தான் நாங்கள் எல்லாமே, எங்கள் ஒரு ஹோல் டீம் வந்து அந்த இதுவாகவே தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அது அந்த டைமில் தான் வந்து ஜோசியர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே நினச்சிப்பாங்க, அதான் வேணான்ட்டல, அப்புறம் எதுக்கு அவ்வளோ ஜோசியர் தனித்தனியா பார்க்க போனோம். ஓகே. ஆனா எனக்கு இப்போ விஷயம், நீங்க வந்து நீங்க ஒரு ஆக்டருங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு திரும்பி வந்து கல்யாணமோ ரிலேஷன்ஷிப்போ தேவையில்லை அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க. அதை வந்து எந்த மொமெண்ட்ல காயத்ரி அதை பிரேக் பண்ணாங்க? ஆக்சுவலாக நான் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேச
பேசிட்டு தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். நானும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அவங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்போது அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. எப்படின்னா, அவங்க அப்பா வந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பானால எதுவுமே முடியாது, படுத்த படுக்கையில் தான் இருப்பார். ஸோ அப்போ அவங்க தான் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அது அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல அவங்க தைரியமாக ஜாலியாக தான் சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி ஒரு எல்லாமே இருந்தும் நம்மளால அதை பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு டோட்டலாக குளிப்பாட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்ட் ரூம் போனாருன்னா அதை அதை க்ளீன் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லும்போது நம்ம ப்ராப்பராக இருக்கும். என்னால் அதை பண்ண முடியுமானா நான் யோசிப்பேன், சரி எப்படி அப்படின்ட்டு. ஒரு பையன் ஒரு அப்பாவுக்கு பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். ஆனால் இவங்க அவங்க அப்பாவுக்கு பண்ண விதம்லாம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு பயங்கர டச்சிங்காக இருந்துச்சா. இப்படி அப்பாவை பார்த்துக்கிற பொண்ணு நாளைக்கு நம்ம அவங்க கூட இருந்தால் நம்மளை எப்படி பார்த்துப்பாங்கன்ற ஒரு 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 பிக்சர் எனக்கு அப்போ ஓடிச்சு. ரைட்டு, கண்டிப்பாக இவங்க வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்க, நம்மையும் அவங்கள லவ் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் தானே, ஆல்ரெடி அடிப்பட்டதாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஏஜ் அந்த கேப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எதுவுமே வேணாம். அவங்களும் நம்மளை பிடிச்சிருக்கல, நம்ம திருப்பி லவ் பண்ணுவோம், அவங்கள ராணி மாதிரி வச்சு நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே அது சொன்னது தான் அந்த பதில். கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆமாம், டிரெக்டாக நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டோம். லவ்லாம் இல்லாமல் எடுத்த உடனே கல்யாணம் தான். அந்த மாதிரி நாங்கள் எங்கள் கூட இருக்கிறவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. என் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாமே என்னங்கடா நீங்கள் வேணான்றீங்க, திடீர்னு இல்லை கல்யாணம் லவ் பண்ணலான்னு கூட சொல்லி எடுத்த உடனே கல்யாணத்துக்கு போயிட்டீங்க அப்படி இப்படின்லாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் டாக்கிங் அபவுட் யுவர் பாஸ்ட் லைஃப், இப்போ அவங்க சொன்னாங்க அப்பா வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. பட் ஆஸ் அ டாட்டர் இதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு சிங்கிள் கேர்ளாக இருந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு? நான் என் அண்ணா அண்ட் அப்பா 3 பேர் தான். பட் அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ நான் அண்ணா இருந்தனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஒரு கட்டத்து மேலே நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம தானே பார்த்துக்கணும். ஆப்வியஸாக நமக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இப்போ நிறைய பேர் அது பண்ணுறதுக்கு விட்டுடுறாங்க. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மதர்ன்லா யாராக இருந்தாலும் அதை இப்போது எல்லாருமே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. பட் நானும் என் அண்ணாவும் அதை ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. ஃப்ரம் டே 1 என் அப்பா வந்து 4 years பெட் ரிடனாக இருந்தாங்க. 4 years பெட் ரிடனாக இருந்தாங்க. எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், இந்த முட்டி கீழே அவங்களுக்கு காலே ஆம்பிடேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால சுத்தமாக நடக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஒரே இடத்துல தான். ஸோ அண்ணா இருந்தனால என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு பையன் மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மகிட்ட பைசா இருக்கா, நம்ம வந்து ஒரு ஆளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், இல்லை யாரோ ஒரு கிளீனர் வச்சு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். பட் ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பண்ணுறா அப்படின்னா அப்போ அது எந்த ஒரு தைரியம் இல்லை அவளுக்கு, அந்த ஒரு லவ். ஸோ நம்ம அவளுக்கு கிடைச்சோன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளை எவ்வளோ பார்த்துப்பா பத்திரமா, அப்படி வந்தது தான் இந்த லவ் அவங்க மேலே எனக்கு அதிகமாக. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில பேரோட பேர் சொல்லுவேன், நான் சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஓகேவா? அருண்மொழி கண்டிப்பா. அம்மா லைக் என்ன எவ்வளோ மெமரிஸ் இருக்கு. 2 நாளா என்னோட கனவுல வேற பயங்கரமா வந்துட்டே இருக்காங்க. நான் இவங்க கிட்ட எழுப்பி சொல்றாங்க, அம்மா கனவுல வராங்க, ஜாஸ்தியா வந்துட்டே இருக்காங்க. எதனாலன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப டக்குனு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் நான் வந்து குர்ஸ்லாப்பட்டு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் ஆக்சுவலி. அங்க எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது, இப்போ இல்லை. அந்த வீட்டில் தான் நான் பிறந்தது எல்லாமே. ஸோ எனக்கு அந்த வீட்லேயே வேறு, நேத்திக்கும் அந்த வீட்டில் தான், இன்னைக்கும் அந்த வீட்டில் தான். ஸோ அது மாதிரி எனக்கு கனவு வந்துட்டே இருக்கு. டக்குன்னு பேர் சொன்ன உடனே அதான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க அப்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்கா ஃபீல் பண்றீங்க. ஆமா, ஐ திங்க் சோ. நீங்க கூட்டிட்டு போயிருங்க சார். அதான் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பாப்பாவோட அங்க போயிடலாம். சோ அம்மா கூட இருந்த மொமெண்ட்ஸ், அழகான மொமெண்ட்ஸ் இல்ல ரொம்ப கஷ்டமான மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு? அழகான மொமெண்ட்ஸ்னா வந்து நாங்க நிறைய படம் போவோம், ஷாப்பிங் போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நாங்கள் 2 பேரும் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். என் அம்மா கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் தான். எதுவுமே இப்போ இப்போ நினச்சி பார்த்தா அதெல்லாம் திருப்பி கண்டிப்பாக கிடைக்காது. பட் எல்லாமே பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் தான். அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ரொம்ப சின்ன வயசுல தான் அவங்க தவறிட்டாங்க. அதான் சொன்னேன், அதுக்குள்ள போயிட்டாலே அவ, நான் சந்தோஷமா வாழ்றத பார்க்க முடியாம போயிட்டாலே அவ. லைக் நான் ஸ்கூல் காலேஜ் அந்த பீரியட்லயே அவங்க போனனால இப்போ நான் இருக்கிறதெல்லாம் பார்த்துருந்தா மேபி அவங்க தான் வந்து, நாங்கள் வில்லேஜ்ல இருந்தா கூட நான் சென்னைக்கு போய் படிக்கணும் அதெல்லாம் இனிஷியேட் பண்ணது என்னோட அம்மா தான். லைக் என் அப்பா அங்கேயே எங்கேயாவது ஒரு காலேஜ் படிக்கட்டும் அப்படி சொல்லும் போதெல்லாம் என் அம்மா இல்லை, சிட்டி போய் படிக்கட்டும், என்ஜினியரிங் படிக்கட்டும், அது எல்லாமே இனிஷியேட் பண்ணது என் அம்மா தான். லைக்
கேர்ள்ஸ் நான் வேலைக்கு போகணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்தது என்னோட அம்மா தான். பட் இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது லைக் பார்க்கலையே அப்படிங்கிறது அந்த ஒரு கஷ்டம் எனக்கு எப்போதுமே இருக்கு. ஸோ உங்களோட எல்லா ஸ்டேஜஸ்லயும் அதாவது உங்களை வளர்த்து விட்டதே ஆமா, அம்மா என்னோட தான். அம்மா தான். இப்போ ஒரு சின்ன அழகான விஷயம் என்னன்னா லைக் நீங்க இப்ப அம்மா ஆக போறீங்க. ஆமா. பட் அம்மா இல்ல அப்படிங்கும்போது ஏதாவது நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஹர்ட் ஆயிருக்கா அந்த விஷயம் ஏதாவது? ஆக்சுவலி என்னோட மதர்ன்லாம் என்ன அந்த மாதிரி என்னைக்குமே அப்படி ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. லைக் என் பேர் நான் சொல்லாத எல்லாம் please. என் பேர் உன் சொல்லாத பேர் please. கண்டிப்பா எனக்கு வரல. ஸோ அவங்க இருக்கிறனால நான் எல்லாமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் அம்மா இருந்தா நான் எப்படி எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அது மாதிரி நான் அவங்க கிட்ட அம்மா எல்லாமே ஷேர் இல்லாத பண்ணுவேன். குறையவே ஆமா மாமியார் ஆமா பாத்துக்கிறாங்க. ஆமா ஆமா. லைக் நான் எனக்கு ஒரு வாமிட் வருது இல்ல எனக்கு தான் முடியலன்னா கூட அப்படியே என் பக்கத்துலயே ஓடி ஆக்சுவலா வந்து இதெல்லாம் நின்னுடுவாங்க சொல்லும் அந்த போதோ மாதிரி. இல்ல பார்க்கும்போதோ நீங்க எல்லாம் நினைப்பீங்க இந்த படத்துல வராதான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லை, எங்க அம்மா நிஜமாவே அப்படிதான். எங்க அம்மா பயங்கர கேரிங். அவங்க கிட்ட நீங்க உட்காந்தீங்கன்னா நிறைய விஷயம், அதாவது பொதுவா நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா டக்குன்னு அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பேசுவோம். எங்க அம்மா அப்படி பேச மாட்டாங்க. ஏ டு இசட் என்ன நடந்ததுன்னா அந்த நடந்ததுக்கு முன்னாடில இருந்து எல்லாமே பேசுவாங்க. ஸோ நமக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கும் பேசுறது. ஸோ ஒரு கேரிங் பண்ற விஷயமும் அப்படிதான். அவங்க உடனே அப்படியா வா அப்படிலாம் இல்லை, இருன்ட்டு அந்த ஃபுல் ப்ரொசீஜர் அவங்களை க்ளீன் பண்றதுல ஆமா, இருந்து ரொம்ப அவங்களை நல்லா திருப்பி உட்கார பார்த்துப்பாங்க. வைக்கிறதுல இருந்து அவ்வளோ இதுவா வெரி பார்த்துப்பாங்க. ஸ்வீட், வெரி ஸ்வீட். அண்ட் அம்மா இப்ப கனவுல வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, மேபி அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நீங்க அம்மாக்கு இந்த மொமெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மருமகனை பார்க்காமலே நீ போயிட்டியேம்மா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லணும்னு அவங்க நினைக்கிறேன். இதை பார்க்காம போனதை விட இல்லை, ரீலுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போன்றத ஒரு தடவை பார்த்தாங்கன்னா உன் கையை பிடிச்சி வீட்டுக்கே கூட்டு போயிருப்பாங்க உன்னை. So, yeah. அது நிஜமாவே இதான் மெசேஜா? ஆமா, கார்த்தி பிகாஸ் என்னோட அப்பா வந்து லைக் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட அம்மா வந்து பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. மேபி கார்த்தி இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நாங்க எல்லாரும் லைக் ஃபேமிலியா இருந்திருப்போம். கார்த்தி வந்து ரொம்ப அந்த பாத்துக்கிற விதத்துல எல்லாம் ரொம்ப கேரிங். ஸோ அந்த இதுல எல்லாம் என்னோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்வீட். ஓகே, அடுத்த ஒரு நேம் ஞானசேகரன். ஞானசேகரன் 4 வருஷம் என்ன நல்லா வாட்டி வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அதனால வந்து அது எதுவுமே இப்போ டிஃபன் தான் லைக் கொடுத்துட்டு அப்படிதான் வந்து என்கிட்ட ஃபோன் பேசுவா, காயத்ரி காயத்ரி அப்படின்னு கூப்பிடுவா. காயத்ரின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. திருப்பி போ. ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு இருக்க மாட்டாரு. லைக் அது வந்து அந்த டைம்ல அவங்க ஒரு ரொம்ப ஒரு சைல்ட் மாதிரி ஆயிடுவாங்கல்ல. நம்மளால நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு போது பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மள சுத்தி யாரும் இல்லைன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே கையில இருந்தோம், அது ஃபோனா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம டிவி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை யாராவது ஒருத்தங்க பேசுறதா, நமக்கு தனியா இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அவர் ஒரு டே ஃபுல்லா தனியா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரே So, ரூம்ல ஒரே இத்தனைக்கும் அந்த இடத்துல மனுஷன் வந்து இருக்கணும்னா நல்லா சுத்திட்டு இருந்தாரு. ஆமா நல்லா ஊரெல்லாம் காலையிலே அந்த கிளம்பி போவாங்களே டிப்டாப்பா போயிட்டு அந்த ஒரு கெத்தா சுத்துற ஒரு மனிதர். அவர் வந்து ஒரே இடத்துல படுத்து கிடந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு போல, திருப்பி வந்து பேசுன்னு. இவன் சும்மா இரு, நான் போய் அங்க பேசுறேன்ட்டு என்கிட்ட வந்து ஃபோன் பேசி. லாஸ்டா லைக் அப்பா இறந்து போறதுக்கு ஒரு 10-15 டேஸ் முன்னாடி வந்து இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க என்னோட வீட்டுக்கு. நான் அப்பதான் இவங்க எல்லாரையும் அந்த ரூம்குள்ளேயே கூட்டு போறேன். அது வரைக்கும் நான் யாரையுமே அப்பா எனக்கு லைக் என்னை யாரா பார்த்து அந்த ஒரு பாவப்பற்றக்கூடாது. பாவப்பட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நான் மோஸ்டா இது மாதிரி யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், என் அப்பாவை கொண்டு போய் காமிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு அப்போ செட் ஆஃப் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாரையும் ரூம்குள்ள கூட்டு போய் காமிக்கும் போது, ராஜபாண்டியா டிவியில வேற மாதிரி இருக்கீங்க. என் அப்பா வந்து பயங்கரமா சீரியல் பார்ப்பாரு. அப்போ டிவியில வேற மாதிரி இருக்கீங்க, நேர்ல வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து லைக் ஒரு 20-25 டேஸ் தான் என்னோட அப்பா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. ஸோ இவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டாரு. எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி தான். ஆனா அப்ப எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டா தான் நாங்க அப்பா இருந்தோம். ஸோ அதனால அவர் அப்பா பார்த்தாரு. ஒரு 2 ட்ரிப் நினைக்கிறேன். ஒரு ட்ரிப் பேர் சொல்லி பார்த்தாரு, ஒரு ட்ரிப் அவர் உள்ள இருக்காரு. எனக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும், இருக்கிடும். அதனால நான் வெளில இருந்துகிட்டே அடி பாருங்க, வா வந்து பாருன்னா அப்படியே இங்க இருந்து நான் இப்படி காமிச்சிட்டு சோஃபாலே உட்காந்துட்டான் ஆள்ல. அப்பா வந்துட்டு லைக் உங்களுக்கு பிஃபோர் மேரேஜ் சொல்லியிருப்பார்ல, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேர புள்ள பார்க்கணும், இதெல்லாம் நிறைய பேசியிருப்பார் இல்லையா? ஆனா வந்து இப்போ இந்த மூமெண்ட்ல அப்பா இல்லை அப்படிங்கும்போது அவர் சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி? அவர் என்ன எப்போதுமே ஒரு விஷயம் சொல்வார். என்னன்னா, நீ எங்க இருந்தாலும் பொழைச்சிப்ப, நீ பொண்ணு தான். பட் ஆனா பொண்ணு மாதிரி கிடையாது, நீ வந்து ஒரு பையன் மாதிரி. நீ எங்க இருந்தாலும் லைக் பயங்கரமா ஷைன் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்வேன். அது எனக்கு எப்பவுமே நான் எப்பயாவது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற டைம்ல கூட எனக்கு அந்த டயலாக் கேட்கும். சே நம்ம அப்பாலாம் அப்படி சொல்லியிருக்காரே, நம்ம மேல இவ்வளோ ஒரு
ட்ரஸ்ட் இருந்திருக்கு நம்ம மேல, அப்ப நம்மளால எதுனாலும் பண்ண முடியும் அப்படிங்கறது நான் எப்பவுமே நினைச்சுப்பேன். அண்ட் நீங்க வந்து மீட் பண்ணும்போது கல்யாணம் ஆக போகுதுன்னு அப்பாவுக்கு தெரியாது இல்லையா? அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க வந்து அவங்க வந்து அம்மாக்கு மெசேஜ் சொல்லிட்டாங்க, நீங்க மாமனாருக்கு இப்ப மெசேஜ் சொல்ல போறீங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க பொண்ணை, என்ன மெசேஜ் இப்ப சொல்ல விரும்புறீங்க? அவருன்னா ஐயா, நீங்க வந்து உங்க பொண்ணு வந்து நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சி இது பண்ணீங்க. அந்த நல்லா பார்த்துக்கிறது உங்களுக்கு கிடைக்காம போச்சு. பட் அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க. உங்கள் பொண்ணை கண் கலங்காமல், நான் வேணா கண் கலங்கிக்கிறேன், உங்கள் பொண்ணை கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அடடடடடடடா. ஓகே, லாஸ்ட் நேம் சதீஷ். சதீஷ் வந்து நாங்க 2 பேரும் லைக் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவங்க தான் டெய்லி பாக்குறாங்க, பயங்கரமா அடிச்சுப்போம். பட் ஆனா என் அண்ணா இல்லாம என்னால கண்டிப்பா இருக்கவே முடியாது. லைக் அம்மா அப்பா இல்லாம கூட நான் இப்படி சர்வைவ் பண்ணிட்டேன். பட் ஆனா என் அண்ணா இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. எனக்கு லைக் ஸ்கூல் படிக்க வச்சதுல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே எனக்கு என் அண்ணா ரொம்ப சப்போர்ட்டிவ். அவன் தான் மேபி என் அண்ணா இருக்கிறனால தான் என்னோட அம்மா அப்பா இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு என் அண்ணா வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அவன் தான் எனக்கு எல்லாமே. ரெண்டுமே அம்மா அப்பாங்கிறதே அண்ணனுக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுவும் தாண்டி இப்போ என் அண்ணா மட்டும் தனியா இருக்கானே, பிகாஸ் நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், அவன் மட்டும் தனியா இருக்கானே, அது எனக்கு எப்பவுமே, இன்னும் என் அண்ணா கல்யாணம் ஆகல, ஸோ அது எனக்கு எப்பவுமே மனசுல இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா கார்த்தி அதையும் தீர்த்துட்டாங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் நான் என் அண்ணா விட கார்த்தியும் என் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ். அப்போ வந்து முதல்ல கார்த்தி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அண்ணா கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாங்க? சொல்லியே, அதான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவரே ஷாக் ஆகிட்டாரு. நீ அவனையும் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டியே அப்படின்னு. நான் இந்த சேஃப்காகவே என்ன பண்ணிட்டேன், நாங்கள் 4-5 பேராக போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக அப்படியே போயிட்டு கேர்ள்ஸு பாய்ஸ் அப்படியே போயிடும். நான் தான் ஆனால் போய் ட்ராப் பண்ணுவேன், நான் தான் இவங்களை எங்கே இருந்தாலும் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். அதே எப்போ பார்த்தாலும் அவரே உன்னை பிக் பண்ணுறாரு ட்ராப் பண்ணுறாரு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என் அண்ணாக்கு இருந்துச்சு. அண்ட் நான் லவ் பண்ணுறேன் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. சன் அவார்ட்ஸ் திடீர்னு வருது, அங்கேருந்து என்னை கூப்பிடுறாங்க, சர்ப்ரைஸாக வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இவங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அவார்ட்லன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க அதுக்குள்ளே வீட்டில் என்ன நடந்திருக்கு, காஸ்டியூம்லாம் எடுக்கணும், நான் ஸ்லிப்பர்லாம் வாங்கணும், வா கடைக்கு போகலான்னு. எதுக்கு அவர் அவார்டு வாங்குறதுக்கு நீ ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போகிற? இல்லை சர்ப்ரைஸாக என்ன தான் கூப்பிட்றாங்க. அதுதான் சன் டிவியில் எதுக்கு உன்னை கூப்பிட்டாங்க, என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைனான்ட்டா. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் லைக் எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஆனா அவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். ஏமா சேனல்ல தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, வீட்ல இருக்கிற எனக்கு தெரியலையே. எங்களுக்கு என்ன பயம்னா வேணான்னு சொல்றவானோ, அவனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, சினிமாக்காரன் சீரியல்ல இருக்கிறோம். ஏன்னா மச்சான் வந்து அதான் இப்போ சதீஷ் வந்து இப்போ ஓகே, பட் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார் இந்த விஷயம். அவங்க எல்லாருமே சொன்னது அதுதான், எதுக்கு டிவியில் இருக்கிறவனை எதுக்குடா கல்யாணம் பண்ணி வைக்கிற, தங்கச்சி வாழ்க்கை என்ன, ஆல்ரெடி அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறா, இப்போ வந்து புருஷன் இந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டு போயிடுவான், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி அவர் அதுவே கொஸ்டின் மார்க்கா மைண்ட்ல. அவனுக்கு அது கொஞ்சம் லைட்டா பயம் இருந்ததுதான். பட் கார்த்தி பத்தி தெரியும், வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. பட் கல்யாணம்னு போது லைட்டா ஒரு பயம் இருந்தது. பட் என் அண்ணா நோ சொல்லலை. பிகாஸ் எனக்காக ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தா, நான் அவங்கள பத்தியும் தெரியும்னால ரொம்ப தங்கமான மாப்பிள்ளன்றனால விட்டுறக்கூடாதுன்னு மச்சான் புடிச்சிட்டாப்ல. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் சொல்றான் பாருங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரமா இது கூட நீ சொல்லனா நான் தான் சொல்லிக்கணும். எல்லாமே நீயே சொல்லிடுற, நான் நானும் சொல்ல மாட்டேன், அதனால நம்மளே சொல்லிடலாம்னு சொல்லிடுறேன். ஸோ அதனால மச்சானுக்கு எனக்கும் நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகி, ஓகே எடுத்துக்கோ என் தங்கச்சிய அப்படின்னு. மாமா மச்சாரா அப்போ செமையா போயிட்டு இருக்கு. SS Music presents Ashwin Karthi and Gayatri's Veetla Visesham. Associate sponsor Girly Colors, New You. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது.